முண்டாங்காடு பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரி வணக்கம். ரொம்ப அழகா ஆரத்தி எடுத்தீங்க. அதுவும் பெரிய பெரிய கட்டி கட்டி கற்பூரம் பாகம் அதெல்லாம் இது பண்ணி ரொம்ப சந்தோஷமா அவங்க எல்லாம் பார்த்ததுல. இன்னைக்கு மூத்த கடை பார்த்ததுல இன்னும் அதிக சந்தோஷம். இந்த பகுதியில நான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாமன் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். இதுல காலையில இருந்து இங்கதான் இருக்கிறேன். எல்லாரும் நிறைய உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரும். ரோடு வசதி, பேருந்து வசதி, தண்ணி பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை. தருமபுரி எங்குமே தண்ணி பிரச்சனை தான். இது வரைக்கும் அந்த தண்ணி பிரச்சனை தீர்க்கறதுக்கு யாருமே முன் வரல. மருத்துவர் ஐயா மட்டும் தான் போராட்டம் பண்ணிட்டு அதுக்காக இருக்காங்க. மருத்துவர் அன்புமணி அவர்களும் தருமபுரி காவேரி உபரி திட்டத்தை கொண்டு வரதுக்கு எத்தனையோ போராட்டங்கள் பண்ணிட்டாங்க. ஆனா தைரியமா இருங்க, அதை கொண்டு வந்துடலாம். இந்த முறை நம்ம நீங்க எல்லாம் மாம்பழத்துல ஓட்டு போடுங்க. நம்ம பாராளுமன்றத்துக்கு போனா அதை பத்தி பேசலாம். நம்ம பாரத பிரதமர் இருக்காங்க, அவரும் நிறைய திட்டங்கள் நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கிட்ட கேட்டு இந்த தண்ணிக்கு அனுமதி வாங்கணும். தண்ணி மட்டும் நம்ம ஊருக்கு வச்சா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும், விவசாயம் இருக்கும், குடிக்க தண்ணி கிடைக்கும். அதுதான் முதல் வேலை. அடுத்தது பசங்களுக்கு வேலை வாய்ப்பு, அது விஷயமாவும் நான் பாக்குறேன். பெண்கள்லாம் என்ன கேட்கறதே ஏதாவது வேலை போட்டு கொடுக்குமா, எங்களுக்கு ஒரு தொழிற்சாலை தான் நாங்களாம் வேலைக்கு போவோம் அப்படின்றாங்க. ஒரு கிராமத்துக்கு போன ஒரு பொண்ணு சொல்றாங்க, அம்மா எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, பசங்களுக்குலாம் வேலையே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவங்க வேலை வாய்ப்புக்கும் நான் பார்ப்பேன். நிறைய பேருந்து வசதி, ரோடு வசதி, பட்டா போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒன்னொன்னா அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனா முக்கியமான தண்ணி பிரச்சனைக்கு நான் கண்டிப்பா குரல் கொடுப்பேன். எனக்கு நீங்க மாமல்லபுரத்துல வாக்களிச்சு வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த ரோடா இருக்கட்டும், இது வர பேருந்தெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. எப்படி ஆக்கியா பேசி அதை கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு நம்மளால முடியும். ஏற்கனவே இருக்கவங்க அதெல்லாம் பண்ணாம ஏன் இப்படி இந்த இடத்த இப்படி வச்சிருக்கிறாங்கன்றது எனக்கு புரியாத புதிரா இருக்குது. 2014 மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த பகுதியில எம்பியா ஜெயிச்ச போது இந்த மலைங்களுக்கு மட்டுமே 54 போர் போட்டு கொடுத்துருக்காரு, 57 போர் போட்டு கொடுத்துருக்கிறார். இந்த மலைக்கு மட்டும் பக்கத்துல போய் அவங்களோட தொகுதின்னு பார்த்தா எல்லா ஊரும் வருது. பெண்ணாகரம் வருது, தருமபுரி வருது, பாப்பிரெட்டிப்பட்டி வருது, அரூர் வருது, பாலக்கோடு வருது, எல்லாமே வருது. இருந்தாலும் பாலக்கோடு பர்டிகுலரா இந்த ஒரு மலைக்கு மட்டும் 57 போர் போட்டு கொடுத்துருக்காரு. இது ஒரு அவர் எப்படியா இருக்கு. நடுவுல யாருமே பார்க்கவே இல்லை, என்னன்னு தெரியல, எந்த வசதியுமே காணும். பரவாயில்ல, நம்ம இந்த முறை நல்ல எனக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன வசதி வேணுமோ அதை செய்யறதுக்கு 100% நான் உழைப்பேன். தனியாவே எனக்கு ஒரு ஆள் போட்டு நான் பார்த்துக்கிறேன். சரியாமா? நன்றிமா. மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. என்னுடைய பேரு சௌமியா அன்புமணின்னு. இந்த வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா 2 மிஷின் இருக்கும். முதல் மிஷின்லயே முதல்ல போனோன்னு எடுத்தோடனே இருக்கிற மிஷின்ல 6வது இடத்துல சௌமியா அன்புமணி என்னுடைய பேரு, என்னுடைய புகைப்படம், ஒரு மாம்பழ சின்னம் இருக்கும். அது எதிர்க்க இருக்க பட்டனை, மாம்பழ சின்னத்துக்கு எதிர்க்க இருக்க பட்டனை நல்லா அமுத்துனீங்கன்னா சத்தம் வரும். சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம். சத்தம் வரலன்னா உங்க ஓட்டு பதிவாகுதுன்னு அர்த்தம். மாம்பழ சின்னத்துக்கு 108 ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் மாம்பழம் எல்லா ஊருக்கும் வருது. அதே போல தர்மபுரி மருத்துவக் கல்லூரி, பெரிய பெரிய மருத்துவமனைலாம் எல்லா ஊருக்கும் கொடுத்த சின்ன மாம்பழம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். தைரியமா இருங்க, மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. நான் இந்த நீங்க சொல்ற குறையில ஏதாவது என்னால சரி பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். நன்றிமா. மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க.